நாட்டுல எப்படியா கொஞ்சமாவது இங்கிலீஷ்ல பேசுங்க. பங்களா மாதிரி பேசுறேன். மலையாளி சிங்கிளா இருந்தீங்கன்னா உருட்டுங்கண்ணே உருட்டுங்க. ராம்லீலாவா ஸ்ரீலீலாவா ஹிண்ட் கொடுக்குறீங்களா என்ன? எப்படி நானு Hi guys, it's me, your Bhuvaneshwar and your favorite week. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இது விக்மா அரட்டை. சரி கொஞ்சமாவது இங்கிலீஷ்ல பேசுங்களா, ஆசையா இருக்கு நீங்க இங்கிலீஷ் பேசிட்டு. guys நீங்க இது முன்னுக்கு பாத்துருந்தீங்கன்னா நம்ம vlog பண்ணதுல இது முன்னுக்கு வரும் அந்த vlog. அதுல பாத்துருந்தீங்கன்னா ஷாப்பிங் போயிருப்பேன் நானு. ஏன்னா இப்ப நாங்க ஒரு இவெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம் கேலுக்கு பினாங்கில இருந்து, which is about a 4 hours drive. சோ அந்த டிரைவ் போறது முன்னுக்கு நான் ஷாப்பிங் போனேன். ஏன்னா எனக்கு போடுறதுக்கு துணிமணி இல்ல. ஏன்னா நான் எதையும் எடுத்து வரல ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி வரும்போது. அந்த டைம்ல கடையில வந்து நான் மலையாளியும் பேசுறேன், இங்கிலீஷ்லயும் பேசுறேன். ஓகே, சோ நான் இங்கிலீஷ் பேசுவேன், ஓரளவுக்கு பேசுவேன். இப்ப பேச சொன்னா பங்களா மாதிரி பேசுறேன்னு எங்க அண்ணா சொல்றாங்க. அது அப்படி சொல்ல முடியாது. எதையாச்சும் சொல்லியா? அண்ணா அப்படின்னு சொன்னான். அப்படியோ சொல்ல முடியாது, எப்படியோ சொல்ல முடியாது, விட்டுருக்கீங்களா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோட் ஸ்விட்சிங் வாங்கினேன். அப்படின்னா இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து இப்ப நான் இங்கிலீஷ் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட பேசும்போது நான் ஒரு ஸ்லாங்ல பேசுவேன், மத்தவங்க கொஞ்சம் வேற ஸ்லாங்ல பேசினாங்கன்னா அந்த வேற ஸ்லாங் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா. இது எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது? எனக்கும் இருக்கு. இது ப்ராப்ளமா இல்ல வந்து இது ப்ரோவா கான்சர்ன் தெரியல. ஆமா, சில பேருக்கு வந்து அவங்க எசன்ட் வந்து அவங்க எல்லார்ட்டையும் ஒரே எசனை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த எசன்ட் வந்து அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்குவாங்க. சோ அவங்க எங்க போய் பேசினாலும் அந்த ஸ்லாங் அந்த எசன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் சில பேர் வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க எசன்ட் வந்து மாறிடும். சோ இன்னைக்கு விக்மா அரட்டையில நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம்னா ஆக்சென்ட் பத்தி பேச போறோம். சரிண்ணா, இப்ப நம்ம வந்து மலேசியால பாத்தீங்கன்னா மெயினா மூவினம்னுவாங்க, which is சீனியர், இந்தியர், மலாய்க்காரர் இருக்கு. ஓகேவா, இது மூணும் தனித்தனி லாங்குவேஜ் இருக்கு. நம்ம வந்து ஓகே தமிழர்கள்னு நம்ம மெயினா இங்க வந்து மலேசியால சொல்லுவோம். ஆனா இப்ப பல நாடுகளுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழர்கள் மட்டும் இல்ல, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் இருக்காங்க. இதுல வந்து இந்தியரா இருந்து 3 டிஃபரெண்ட் லாங்குவேஜ் மெஜாரிட்டியா பேசுறாங்க. ஹிந்தியும் இருக்கு 4வது லாங்குவேஜ், ஆனா அது ரொம்ப குறைவா நான் பாத்திருக்கேன். நான் மெயினா பார்த்தது என்னன்னா நம்பர் 1 தமிழ் பேசுறாங்க, அதான் மெஜாரிட்டி. நம்பர் 2 மலையாளம், நம்பர் 3 தெலுங்கு நான் பார்த்தது. நீங்களும் உங்களுக்கும் அப்படிதானே? What do you think second third தமிழ் லாங்குவேஜ்? ஆமா, ஆக்சுவலா வந்து தமிழுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் நிறைய தெலுங்கா மலையாளமா மலையாளிஸ் நிறைய பாத்திருக்கேன். பட் ஐ மீன் நீங்க பார்த்துதான் இருக்கணும். இதுதான் குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. தெலுங்கு பீப்புள் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட லாங்குவேஜ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அவங்க அதை வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இப்ப மலையாளிஸ் வந்து நான் நேஷன் வைட் வந்து போறப்ப சென்ட்ரல் அண்ட் சவுதர்ன்ல இருக்கிற மலையாளிஸ் வந்து they maintain the language. அவங்க வந்து ஆல்தோ மலையாளிஸா இருந்தாலும் ஐ மீன் மலையாளிஸா இருந்து மலையாளம் பேசுவாங்க. பட் நார்த் சைட்ல பாக்குறப்ப மலையாளிஸ் வந்து மலையாளம் பேசுற மலையாளிஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. தே ஆர் மலையாளிஸ், ஆக்சுவலி அவங்கலாம் மலையாளிஸ் தான். பட் வந்து மலையாளம் பேச தெரியாது. அவங்களோட பாட்டி பேசியிருப்பாங்க, அவங்களோட அம்மா பேசியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாது. மோஸ்ட்லி வந்து தமிழ் தான் பேசுவாங்க. மேக்சிமமா வந்து அவங்களோட அந்த கூப்பிடுற அந்த சில வேர்ட்ஸ் மட்டும் வந்து இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அப்பாவை அச்சான்னு கூப்பிடுவாங்க, அண்ணனை ஏட்டான்னு கூப்பிடுவாங்க. இது மட்டும் தான் வந்து அவங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடிட்டர் அக்கா இருக்காங்க இல்லையா, எடிட்டர் அக்கா மலையாளம் பேசுறாங்க, அவங்க சவுத். ரைட், நீங்க சொல்றது மேட்டர். அந்த இதுல நீங்க சொல்ற பாயிண்ட்ல சவுத் அண்ட் நார்த் பேசுறீங்க இல்லையா, நான் தெலுங்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓகே என்னோட ஃபேமிலி வந்து மம் சைடு வந்து தெலுங்கு ஃபேமிலி, ஓகேவா. ஆனா அவங்களோட இப்ப எங்க அம்மாவோட அம்மாக்கே வந்து தெலுங்கு சொல்லி கொடுக்கல யாரும். சோ அந்த கட் ஆயிடுச்சு. இப்ப எங்க அவ்வான்னு கூப்பிடுவோம், தெலுங்குல வந்து பாட்டி அவ்வான்னு கூப்பிடுற பழக்கம் இருக்கு. சோ அவ்வான்னு கூப்பிடுறோம். அவ்வாக்கு வந்து தெலுங்கு தெரியாது, தெலுங்கு புரியும் ஆனா தெலுங்கு தெரியாது. ஏன்னா அந்த அடுத்த ஜெனரேஷன் அவங்க சொல்லி கொடுக்கல. எங்க அம்மாக்கு தெலுங்கு புரியாது, தெரியாது. இப்ப எனக்கு வந்து நான் வந்து எங்க அம்மா சைடு தெலுங்குனால எனக்கு தெலுங்கு அறவே தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச தெலுங்குல மகேஷ் பாபு படம் பாத்துக்கிறேன். வாவ், சோ இப்படியும் தெலுங்கு கத்துக்கலாமா? ஆமா ஆமா, தெலுங்குல பாத்திருக்கீங்கல்ல, பூஜா கிட்ட எல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க தான். ராம்லீலாவா ஸ்ரீலீலாவா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. எனக்கு லீலா புலியும் அங்கிலிருந்து வந்தவங்க தான். ரம்லி தெரியும். ரம்லி எனக்கு ரம்லி வந்து நம்ம மலேசியால தெரியும். எங்க ஸ்கூல் படிச்சது தெரியுமா? ப்ரீ ஸ்கூல் எல்லாருமே உங்க ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. பி ரம்லி உங்க ஸ்கூல் படிச்சிருக்காங்க, துங்கு அப்துல் ரஹ்மான் உங்க ஸ்கூல் படிச்சிருக்காங்க. ராமானா ரசாகா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், மலேசியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ராமன். ஓகே சரி, நம்ம ஆக்சுவலி பி ரம்லி யாரு? அவர் ஒரு ஆக்டர். ஓகே, அவர் ஒரு மலாய் ஆக்டர், மலாய் மொழி நடிகர். எந்த சீசன் ஆக்டர்? ஐயோ நான்லாம் பிறக்கிறது முன்னாடி நடிச்சாரு. அப்படி சொல்லுங்களா? ஒரு நம்ம சிவாஜி கணேசன் டைம்ல வந்து அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா, இந்தியால வந்து சிவாஜி கணேசன் இருந்தப்ப இங்க பி ரம்லி
இருந்தாரு. இருந்தாரு. அந்த டைம்ல நிறைய பேர் வந்து மலே சிவாஜி கணேசன் தான் இவரை வந்து சொல்லுவாங்க இங்க மலேசியாக்கு. அது சிவாஜி கணேசனுக்கு தெரியுமா? தெரியல, ஆனா அப்பா அதை பத்தி பேசியிருக்காங்க. லைக் ஓ அவங்க ஓ சிவாஜி கணேசன் வந்து அங்கேயே நீங்க வரப்ப ஸ்ரீராம்லே பாப்பாருமா? பாத்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓ நான் இத பத்தி ரிசர்ச் பண்ணதில்ல. சோ மேபி நான் சொல்றது இது நாங்க தப்பா கேட்டுட்டு வச்சு இருக்கலாம். சொல்றோம். ஆமா. இருக்கலாம். பட் அவரு ஒன் ஆஃப் சொல்லுவாங்க மலேசியால இருக்கிற பிலிமிங்க்கு அவங்கலாம் வந்து பைனியர்ஸ். ஆமா, pioneers. இப்ப எப்படி ஆமா நம்ம அங்க சொல்றோம் இல்லையா, சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் முன்னாடி வந்து பல ஆக்டர்ஸ் இருந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி சொல்ற few peopleல இவரும் ஒரு ஆளு. ஆமா, இப்ப எப்படி வந்து vloggers-க்குலாம் வந்து நீங்க ஒரு பைனியரா இருக்கீங்களோ, எது எப்படி நானு என் முன்னுக்கே பல லட்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நான் பயணியரா இருக்கேன். இல்ல யூடியூப் என்ன சொல்ல வருதுன்னா கருத்து கணிப்புல நீங்க vlog பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து vlogger-ஆவே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப நாளுமா இந்த ஒரு வார்த்தையை உங்ககிட்ட zen தத்துவம் சொல்லுது. அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ரொம்ப நாளா இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசைங்க. என்ன வார்த்தை உருட்டுங்க. சொல்லு. பட் நம்ம டாபிக் திருப்பி வந்துருவோம். Okay. ஆக்சன்ட்ல மொழிக்கு போறோம் இல்லையா, அப்ப நார்த்ல உள்ளவங்க நிறைய பேர் அந்த லாங்குவேஜ் கண்டினியூ பண்ணல. அது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ல நம்ம தமிழர் இந்திய பாரம்பரியமான சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆமா, ஆக்சுவலா அது அழியதான் அது இருந்தா நல்லா இருக்குமே ஆமா. அப்படின்ட்டு தோணும். சம்டைம்ஸ் வந்து இப்ப முன்ன வந்து நான் என் கூட ஒரு அண்ணன் இருந்தாரு. அவரு வேலை செய்யற இடத்துல ஒரு அண்ணன் இருந்தாரு. அவர் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. ஆமா. பட் அவங்க வீட்ல ஐ மீன் அந்த கம்பெனில இன்னும் நிறைய பேர் தெலுங்கு ஆளுங்க இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு மட்டும் தான் தெலுங்கு பேச தெரியும். 2 பேர் மட்டும் தான். பட் அவங்களுக்குள்ள அவங்க அதை பேசிக்குவாங்க, நல்லா இருக்கும். ஆமா. பட் அவரே வந்து அப்ப வந்து ரொம்ப சோகமா சொன்ன விஷயம் என்னன்னா, தெலுங்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா? ஆமா, ஈவன் அவங்க பிள்ளைங்களுக்கு ஆமா. சம்டைம்ஸ் வந்து அது நடக்கல. ஆனா அது என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னா, ஏன்னா நம்ம வந்து இப்ப இங்க இருந்தா நிறைய பேர் தமிழ், இப்ப நான் வந்து இப்ப நம்ம எல்லாம் நார்மலாவே தமிழ் தான் பேசுறோம். முக்காசி தமிழ் மலாயெல்லாம் நமக்கு இங்கிலீஷ்லாம் நார்மலா அப்படியே மாத்தி பேசிட்டு போயிடும்ல. இப்ப நான் அங்க இருக்கும்போது எனக்கு தமிழ் பேசுறது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வெள்ளக்காரன் போய் நம்ம தமிழ்ல பேச முடியாது. ஆமா, சோ அந்த தமிழ் பேசுறது ஒரு ஸ்பெஷல் விஷயம். அதனால என்னால இந்த மத்த இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அது மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. இவ்வளவு நல்லா இருக்கு நம்ம லாங்குவேஜ், நம்ம அதை அடுத்த ஜெனரேஷன் கொடுக்காம போயிட்டோம். ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியணும். அதுதான் வந்து வேர்ல்ட் வைட் போனீங்கன்னா எங்க வேணாலும் பேசி கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனா நம்மளுடைய ட்ரெடிஷனல் லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல அதுல ஒரு சுகம் இருக்கு. டெஃபினெட்லி. ஆமா. அண்ட் இது வந்து என்னோட கருத்துப்படி பார்த்தா எங்க வந்து இந்த லாங்குவேஜ் அழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த மிக்ஸ் மேரேஜ் பண்ணாங்கல்ல. ஆமா. ஸோ மிக்ஸ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் வந்து அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணல. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அட்லீஸ்ட் அவங்க பண்ணிருக்கலாம். அது பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தானே, அதுவும் நல்லா இருக்கும்ல. என்னத்துக்கு லாங்குவேஜ் விடணும்? ஆமா, ரைட். நீங்க சொல்றது ரைட்டுண்ணே. ஆனா அப்படி சொல்ல முடியாது. இப்ப சில பேருக்கு எல்லாம் வந்து தெரியுது தானே. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் தமிழ், கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க மலையாளி. அவங்க மக வந்து இப்போதைக்கு அவங்க ஒன்னும் மலையாளம் பேசல, ஆனா மலையாளம் புரியுது அவங்களுக்கு, அவங்க அம்மா பேசுறது. சோ அந்த மாதிரி அதை பழக்கப்படுத்துறது நல்ல விஷயம் தான். ஆமா, அது பிராக்டிஸ் பொறுத்து இருக்கு. ஆனா என்ன நானு யூஸ்வலி என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் சொன்ன அந்த சினாரியோலயோ அம்மாவும் பிள்ளைகிட்ட தமிழ் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து மலையாளத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அம்மாட்ட தான் பேசி ஆகணும். சோ அந்த அம்மா வந்து பிள்ளைகிட்ட மலையாளத்துல பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா பிள்ளை வந்து அப்பாட்ட தமிழ் பேசுறதுனால தமிழ் நல்லா பேசும். சம்டைம்ஸ் வந்து இது எங்க வந்து அந்த சீசன்ல இப்ப இது ஓகே ஆயிடுச்சு. லைக் இப்ப இந்த 2000 ஏரால வந்து இது எவ்வளவு பரவாயில்ல. பட் அந்த சீசன்ல வந்து ஒரு ஃபேமிலிக்கு மருமகளா போறாங்க அப்படின்றப்ப அந்த மாமியார செட் பண்ணி போறதே ஒரு பெரிய விஷயம். சோ இப்ப லட்சிய மருமகள் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் அந்த மாமியார் வந்து இல்ல நீ வந்து அந்த லாங்குவேஜ் இங்க பேசாத அந்த மாதிரி எல்லாம் சொல்லி, அதனால வந்து பிகாஸ் இந்த மாதிரி நான் சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி பாக்குறப்ப அவங்கள்ட்ட வந்து ஏன் வந்து அதை வந்து இங்க பேசல, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஏன் அவங்களோட பிள்ளைங்கள்ட்ட பேசல அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொன்ன விஷயத்துல இதுவும் ஒண்ணு. லைக் அவங்க இனிஷியலி பேச ட்ரை பண்ணிருக்காங்க பிகினிங்ல. பட் அவங்களோட பேரண்ட்ஸ் இன் லா வந்து அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைக்காதனால இந்த மாதிரி லாங்குவேஜ் காணானதும் இருக்கு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மாறிட்டு வருது. அப்படியும் இருக்கு, இன்னொரு விதமா காணானதும் இருக்கு. இது எதுனா வந்து இங்கிலீஷ் பேசி பிராக்டிஸ் ஆன ஃபேமிலிஸ். இது வந்து நிறைய இது வந்து எப்படி சொல்லுவாங்க, தஞ்சாவூரோ இங்கிலீஷ்ல தான் பேசுறேன், பின்ன அப்படியே தமிழ் வாழும் அவங்களே தேடிக்கிட்டது சொல்லலாம். நான் வந்து அந்த நீங்க சொல்றீங்களா அந்த ப்ராடக்ட்ல வந்து ஒருத்தன் தான் ஒரு அளவு வரைக்கும். எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து
ஏன்னா அந்த டைம்ல வந்து படிக்கிறோம், இங்கிலீஷ் பேசணும்ல, அந்த மாதிரி. நான் வந்து வளர்ந்தது வந்து 3 வயசு வரைக்கும் யூகேல இருந்தேன். அதனால எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்த யூகே ஆக்சென்ட் இருந்துச்சு. நான் மலேசியாவுக்கு வந்து 4 வயசுல வரும்போது எனக்கு தமிழ் தெரியாது, மலாய் தெரியாது, வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுறேன். அப்ப இங்கிலீஷ் புழக்கமா இருக்கும்போது நம்மள எல்லாருமே வந்து பெருமையா பேசுவாங்க, ஓ இங்கிலீஷ் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா அது ஒரு லாங்குவேஜ் தான் தெரியுமாண்ணே. நம்மளோட பாரம்பரியம், இப்ப எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி விஷயம் கலந்து இருக்கிற லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷனல் லாங்குவேஜ். நம்ம இங்கிலீஷ்ல பேசினா அந்த ரெஸ்பெக்ட், இப்ப சித்தப்பா பெரியப்பா முறை போட்டு எல்லாம் கூப்பிடுறோம்ல, ஆமா இங்கிலீஷ் மொழியில வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது பெருசா எனக்கு இல்லன்னு தோணுது. ஆமா அது எல்லாத்தையும் நம்ம அங்கிள் ஆன்டிஸ்லயே ஆமா. முடிச்சிருவோம்ல. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நிஜத்துல என்னன்னா, ஆஹா. நான் இப்ப வந்து நான் வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு தங்கச்சி இருக்குன்னா என்ன அண்ணன் கூப்பிடுறோம்ல. ஓகே வெள்ளக்கார ஊர்ல அது நடக்காது. பிரதர் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஓகே இப்ப எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் மாமான்னு தான் சொல்லி கூப்பிடுறேன். இன்னைய வரைக்கும் என் மாமான்னு தான் சொல்லி கூப்பிடுறேன்ல. ஓகே அங்க மாமான்னு சொல்ல முடியாது. நான் வாட்டி ஊர் மாதிரி போகும்போது அங்க தெரிஞ்சவங்க ஒருத்தர் நான் அங்கிள்னு சொல்லிட்டேன். ஓகே அவங்க என்கிட்ட திருப்பி கேட்காங்க, நான் என்ன ரிலேட்டிவ்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே அவங்களுக்கு பிடிக்குமா? சோ நான் இது வரைக்கும் அவரை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் சோ அங்க உள்ள பிராக்டிஸ் வந்து அவங்கள வந்து எவ்வளவு வயசு பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள பேர் விட்டு அங்கிள்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப நான் ஆஸ்திரேலியால இருக்கும்போது அங்கிள்னு கூப்பிடுற 2 3 பேர் என்னன்னா, இங்க வந்து நம்ம எப்படி வாழ்றோம்னு பாத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு Okay, விட்டத்தை பாத்துக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சோ இது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது நம்ம கல்ச்சர்ல தான் நடக்குது. அந்த கல்ச்சர்ல வந்து நம்ம லாங்குவேஜோட மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா இப்ப இது எனக்கு ஒரு பொது விஷயம் தான். அப்ப நம்ம இங்கேருந்து வந்து நம்ம யூகேக்கோ இல்ல ஆஸ்திரேலியாவோ போயிட்டு அங்கிள்னு கூப்பிட்டோம்னா கன்சிடர் அவங்களுக்கு வந்து கோவம் வரும். வெள்ளைக்காரங்கள ஆ, ஆ, ஆ. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து உறவு இல்லாம நம்ம வந்து அவங்க உறவு கூப்பிடுற கொண்டாடுற மாதிரி மாதிரி. இருக்கும். ஓகே 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 இது சம்திங் லைக் ரஷ்யால வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியல. இப்ப உலகத்துல உள்ள நாடுகளிலே நீங்க வந்து ஒரு ஆளை அக்னாலேஜ் பண்றதுக்கு நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா திரும்ப ஆமா, அவங்க respect ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வந்து அவங்க வந்து உங்களை ஸ்மைல் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் அக்னாலேஜிங். ஆமா. பட் ரஷ்யால மட்டும் நீங்க போயிட்டு ஒருத்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னா உங்களை திரும்ப கேள்வி கேட்பாங்க, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாம என்னதுக்கு நீ என்னை பார்த்து சிரிச்ச அப்படின்ட்டுன்னு. அங்க வந்து தெரியாதவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணக்கூடாது. கூடாது. So, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான். சோ இதெல்லாம் அதான் சொல்றேன். நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, அந்த கருத்து நாங்க சொல்ல வந்தது, இந்த மொழி வந்து பாஸ் ஆன் பண்ணுங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு. அது சொல்லிக் கொடுக்கும் போது அதுல அன்பு, பாசம், அதோட சேர்ந்து இந்த மரியாதை, சில பல அந்த மாரல் வேல்யூஸும் அந்த லாங்குவேஜ்ல அப்படியே அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடு வருது. அந்த மொழி இன்னொரு 2 3 ஜெனரேஷனுக்கு போகும். ஆமா. ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல வந்து காசு மாதிரி கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னது வந்து அந்த மொழியை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் தான். ஆமா. அதுக்காக மட்டும் சொல்ல மாட்டேன், அதுக்காக கல்ச்சர் தான். preserve பண்ணதுக்கு. ஆமா. பட் வந்து பை டைம் அது வந்து அது மாறிடுச்சு. அதுவும் நல்ல விஷயம் தான். அது வந்து எப்படி சொல்லுவாங்க, இட்ஸ் a குட் திங். பட் அதுக்காக அந்த மொழியை விட்டு கொடுக்க வேண்டாம். பிகாஸ் அப்படி இப்ப தெலுங்கு மலையாளம் எல்லாம் பாக்குறப்ப தமிழ் மொழி ஒன்னும் ஃபார் பெட்டரா இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க. தெலுங்கு அண்ட் மலையாளம் வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் பேசிருக்காங்க மலேசியால. சொல்லி மலேசியால. ஆமா, இப்ப என்னோட இது வந்து அதுல கொஞ்சம் மாறுபடுது. நீங்க சொல்லிருங்க, அப்ப நான் என்னோட கருத்து. அட்லீஸ்ட் மலேசியாலயாவது தமிழ் கொஞ்சம் ப்ரோடா வந்து பேசுறாங்க. அண்ட் இவென்ச்சுவலி நீங்க வந்து சில ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்லாம் வந்து இருக்கும், தமிழ் இருக்கும், மலே, சைனீஸ் இதெல்லாம் வந்து நீங்க டிக் பண்றதுக்கு இருக்கும். பட் தெலுங்கு மலையாளம்லாம் வந்து மெஜாரிட்டி இல்லாதனால இருக்காது. ஆமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து தமிழ் அப்படின்னு சொல்றீங்களா, மலேசியால பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது ரைட்டு. ஆமா. ஆனா நான் வந்து இதுல பாக்குது, நான் என்னோட நாங்க ஒரு 10 12 வருஷமா இருக்கேன், நான் பார்த்ததை வச்சு சொல்றது, தமிழ்ல வந்து இருக்காங்க. அதாவது ஃபேமிலியோட தமிழ் பேசினா இருக்காங்க. இப்ப வச்சு உங்க ஒரு க்ளோஸ் பாண்டட் ஃபேமிலினா எல்லா ஃபேமிலிக்குள்ள தமிழ் பேசிக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுல தமிழ் பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சில இடத்துல நாங்க வந்து அங்க வந்து ஒயிட் வாஷ்னா அப்படின்னா வெள்ளைக்காரத்தனமா நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்காங்க, சில பேர் இருக்காங்க இல்லையா. எஸ்பெஷலி இந்த ஹை ஸ்கூல் போனோன்னே அவங்க வந்து ஃபிட் இன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு பண்ணுவாங்க. எல்லாரும் இல்ல, சில பேர் பண்றாங்க. அவங்க எல்லாம் அந்த மொழியை வந்து அப்படியே குறைச்சிடுறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு இன்னும் மலையாளிஸ் வந்து இன்னும் அந்த லாங்குவேஜ் நிறைய புழக்கத்துல வச்சிருக்காங்க தமிழை விட. இது வந்து நான் அக்ரி பண்றேன். ஈவன் யூகேல முதற்கொண்டு ஐ மீன் எஸ் ஐ நோ, இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழர்கள் தமிழ் பேசுறாங்களோ இல்லையோ, மலையாளிஸ் வந்து மலையாளம் தான் வந்து அவங்க பேசுறதுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. ஒரு மலையாளி அந்த ஒரு விஷயம் வந்து பெஸ்ட் பார்ட் இன் மலையாளம். ஐ மீன் வித்இன் மலையாளிஸ் அவங்க ஒரு மலையாளிஸ பார்த்த உடனே எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. ஆமா, ரைட். அது ஒரு லைன் இருக்கு, என்ன தெரியுமாண்ணே, பார்த்தோன்னே நம்மளாம் கேட்க மாட்டோம் நீங்க தமிழானே, அவங்க பார்த்தோன்னே நாட்டுல எப்படியா മലയാളി 6 സെൻസ് നാട്ടിലെവിടെ அப்படின்னா நீங்க எங்கேயும் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே தெரிஞ்சிடும் மலையாளி. எனக்கும் கொஞ்சம் மலையாளம் தெரிஞ்சிடும். பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஓகே, എന്റെ പേര് വിക്കാണോ, எனக்கு കുറച്ച് മലയാളം അറിയാം. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം இந்த அளவுக்கு தெரியும் எனக்கு. இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஹிண்ட் கொடுக்குறீங்களா? என்ன யாராவது மலையாளி சிங்கிளா இருந்தீங்கன்னா എന്റെ ഓമനക്കുട്ടി கால் பண்ணுங்க, சிங்கிளா இருந்து மெசேஜ் பண்ணுங்க. 40 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா மட்டும் മച്ചാ அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. வீக்க கான்டாக்ட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஓகே, இப்ப நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கு வந்திருக்கோம். அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த விக்மா அரட்டை பிடிச்சிருந்தா
எங்களுக்கு தெரிவிங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.